வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான பிரிஞ்சி சாதம் பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை 2 இலை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, 2-3 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுடலாம். நல்லா எண்ணெயில் பரட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை. இந்த டைமில் நம்ம புதினா இலை சேர்த்தோம்னா அதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகா நான் கீரி போடலை, அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அதை கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இந்த சாப்பாட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா 2-3 பரட்டினதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. திக்காவும் நமக்கு முதல் பால் 2வது பால் ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் அளவு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா 2 டைம் கழுவிட்டு 3வது டைம் தண்ணி ஊற்றி 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 2.5 கப்பு, அதாவது தேங்காய் பால் 1 டம்ளர், மீதி 1.5 டம்ளர் நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்த அரிசியோட அளவு 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கோங்க. இப்போ வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்டுருங்க. ஒரே ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு சாப்பாடோட அரிசியோட அளவு அதிகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ப்ரெட்டோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸை உள்ளே சேர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா சாதம் உடஞ்சிரும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம் மட்டும் போதும் ஊற வைக்கிற டைமு. அதே போல் விசில் வந்ததும் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ஸ்லோ பண்ணிட்டு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ப்ரெஷர்லாம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல சாப்பாடு நமக்கு அடி ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்கும். நல்ல சாப்பாடு நமக்கு உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்ச ப்ரெட்டு துண்டுகளை இந்த சாப்பாடு மேலே நம்ம சேர்த்துட்டு அரிசி உடஞ்சிராமல் நல்லா நம்ம சாப்பாடை கிளறி விட்டுடலாம். மெல்லிசாக கலருங்க, ஓரங்களில் எடுத்து கலருங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் சூப்பராக நமக்கு இருக்கும். அவ்வளோதான், அருமையான கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.